Everyone, how are you all? I hope you are all well and good. A very warm welcome from Sheba Group of Schools online class. Yes children, today we are going to see the class of 5 English supplementary reader, the two pigeons. The two pigeons, here the characters are the two white pigeons. They are hen pigeon and cock pigeon, bird catcher. Yes children, in our book page number 89 there is having the supplementary reader. The lesson name is the two pigeons. So two pigeons அப்படினா இரண்டு புறாக்கள் பத்தி தான் நம்ம இந்த கதையை பார்க்க போறோம். Once there lived two white pigeons. They were friends. They spent the days looking for food. During afternoons they would rest on their favorite tree in the forest. Then they would sing and dance. Soon it would be night. They would lock their wings and sleep. So இரண்டு அந்த புறாக்கள் இருந்தது இல்லையா, அந்த இரண்டு புறாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் டைமில் எப்போவுமே அந்த ஃபுட்டுக்காக தன்னுடைய இறைக்காக சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் ஆனால் என்ன பண்ணுவாங்க, போய்ட்டு மரத்துலேயே வந்து ஒரு கூடு கட்டி அதில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்லேயே அவங்க பாடிட்டு ஆடிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட் ஆனால் உடனே என்ன பண்ணுவாங்க, அதோட விங்ஸ் எல்லாமே அழகாக க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன் டே இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி இன் த ஃபாரஸ்ட். ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சுது அந்த ஃபாரஸ்ட்டில். இந்த அனிமல்ஸ் ரேன் டு தேர் ஹோம். அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் அது சேஃப் பார்க்க போயிட்டாங்க. ஸோ டிட் ஒன் ஆஃப் த ஹென் பீஜியன்ஸ் ஷீ ரஃபல்ட் ஹர் ஃபெதர்ஸ் அண்ட் ஷுக் ஹர் பாடி டு ரிமூவ் த வாட்டர். ஸோ ஹென் பீஜியன்ஸ் அப்படின்னா பெண் புறா சொல்லுவாங்க இல்லையா, அதில் பெண் புறா 2 புறா இருந்தது இல்லையா, அதில் பெண் புறா என்ன பண்ணிச்சு, மழை அதிகமாக வருது அப்படின்னால சொல்லிட்டு அதோட ஃபெதர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சலசலக்கும் இல்லையா, சலசலத்து தண்ணியில் அந்த ஃபெதரில் இருக்க தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அடக்கமாக உட்காந்துட்டே இருந்து ஷி அட்ஜஸ்டட் ஹர் விங்ஸ் அண்ட் பர்ச்சட் ஆன் த ட்ரீ அண்ட் ஸ்டார்டட் வெயிட்டிங் ஃபார் த காக் பீஜியன். ஸோ என்ன பண்ணிச்சு, அந்த மரத்தில் போய் உட்காந்துட்டு காக் பீஜியனுக்காக, ஆண் புறாக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தது. இன்னும் நம்ம ஃப்ரெண்டு வெளியே போனானே, இன்னும் வரவே இல்லையே, ஃபுட்டுக்காக சர்ச் பண்ண போனானே அப்படின்னு சொல்லிட்டு. த ரெயின் கண்டினியூ டு pour heavily and it was getting dark. ரொம்ப டார்க் ஆகிடுச்சு, மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஷீ ஸ்டார்டட் டு வரி டு ஹர் ஃப்ரெண்ட். அவன் ஃப்ரெண்டு வரலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தது பெண் புறா. ஹீ இஸ் நெவர் சோ லேட். எப்போவுமே லேட்டாக வரமாட்டானே, கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான், இன்றைக்கி ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் ஹீ இஸ் சேஃப் ஷீ விஸ்பர்ட் டு ஹர் செல்ஃப். அவன் என்ன மைண்டில் வச்சுக்கிட்டான் அந்த பெண் புறானா, அவன் எங்கே இருந்தாலும் சேஃபாக இருப்பான்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் பேசிட்டே இருக்கா. ஓ த ரெயின் இஸ் ஹெவி, லெட் மீ வெயிட் இன் திஸ் ட்ரீ till it stops. Thought the cock pigeon and perched on a tree. He did not know there was a bird catcher nearby. ஸோ அந்த காக் பீஜன் என்ன பண்ணுச்சு, அந்த மழைக்காகவே வேறு இடத்துல ஒதுங்கி இருக்கும்போது என்ன பண்ணுச்சு, அங்கே ஒரு பேர்ட் கேச்சர்னால் யார் சொல்லுவாங்க, பறவைகளை வேட்டையாடுவாங்க இல்லையா, அந்த வேட்டைக்காரர். அவர் வந்து பறவையை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, the bird catcher silently reached near the pigeon and clamped. He had caught the pigeon. அந்த ஒரு வேடர் என்ன பண்ணுவார், அந்த பேர்ட் கேச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆண் புறாவை பார்த்து அப்படியே அழகாக சைலண்ட்டாக போயிட்டு அதை பிடிச்சி தன்னோட கூண்டு வச்சுருந்தார், ஒரு நெஸ்ட், ஒரு கேஜ் மாதிரி, அந்த கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுட்டாரு. த பீஜன் டயர்ட் டு ஃப்ளை அண்ட் ஃப்ளட்டர் இன் த வெயின். த காக் பீஜன் வாஸ் டென்ஸ் அண்ட் ஃபைட்டன்ட். என்ன ஆச்சு, அந்த புறா வந்து அந்த இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, அந்த கூண்டுக்குள்ளே, அந்த கேஜுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அந்த பேர்ட் கேச்சரை வந்து வாங்கி பிடிச்சி போட்டார் உள்ள. ஸோ அந்த ஆண் புறாவால் என்ன பண்ண முடியல, வெளியே வரவும் முடியல, உள்ளே பறந்து டயர்டாக மயக்கமாக ஆயிடுச்சு அந்த கூண்டுக்குள்ளேயே இருந்து. the hunter put the pigeon in his cage and started to walk home. அந்த கேஜில் போட்டு அந்த புறாவை தூக்கிட்டே நடந்து போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு அந்த ஹண்டரு. I would be home before the rain increases, he thought to himself. அந்த பேர்ட் கேச்சர் சொல்கிறாரு, இந்த மழைக்குள்ளேயே நான் என்ன பண்ணிடணும், வீட்டுக்கு போயிடணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே அந்த புறாவையும் கையில் வச்சுட்டு நடந்துகிட்டே வராரு. It started to rain heavily. Just then the hen pigeon saw a bird catcher coming near the tree. In the cage he had the cock pigeon. It was unconscious. Fear gripped the hen pigeon. Was it her friend? என்ன ஆயிடுச்சு, அந்த பேர்ட் கேச்சர் அந்த பேர்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கும், அந்த ஆண் புறாவை கையில் வச்சு அந்த கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது பெண் புறா மேலேருந்து பார்த்தது, ஒரு மரத்துலேருந்து பார்த்தது, என்ன ஒரு பேர்ட் கேச்சர் வராரு, அவர் கையில் ஒரு கூண்டு வேறு இருக்குது, அந்த கூண்டில் வந்து என்ன இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே ஒருத்தர் இருக்கானே, நம்ம ஃப்ரெண்டு தானே அது, ஐயோ என் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பெண் புறாவுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. த பேர்ட் கேச்சர் நியர் த ட்ரீ. ஷீ ஹேட் டு ஹைட் பட் ஷீ ஹேஸ் ஆல்சோ வாண்டட் டு க்ளோசர் டு see if it was her friend. She flew down to the lowest branch. Oh no, it is him. What shall I do now? I have to help my friend, worried the hen pigeon. The sky thundered and the bird catcher took cover under her trees. Look like I have to wait till the rain stops, said the bird catcher.
ஸோ என்ன பண்ணுறான், அந்த புறா வந்து சைலண்ட்டாக இப்போ இறங்கி வருது, ஒரு பிரான்ச்லேருந்து கீழே அடி பிரான்ச்சுக்கு வந்துட்டு பார்க்குது, என் ஃப்ரெண்டு தானா, நான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட் கேட்சர்கிட்ட தப்பிச்சு சைடில் ஒளிஞ்சு பார்க்குது. பார்த்தோன்னா கடைசியில் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது யார், அதோடைய ஃப்ரெண்டு, அந்த ஆண் புறா தான் உள்ளே இருக்குது. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு, ஐயோ இவன் எப்படி உள்ளே போனால், இவனை நான் எப்படியாச்சும் என் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் நான் காப்பாற்றணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபியர்டாக பதட்டமாகவும் பயமாக இருந்துட்டு அந்த பெண் புறா. Soon it stopped raining. The bird catcher wanted to leave, but it was too dark and late in the night. ஸோ என்ன ஆகிடுச்சு, கொஞ்சம் மழை வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆகிடுச்சு, பெஞ்ச மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ரொம்ப இருட்டாகிடுச்சு, இந்த காடு எப்படி ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டாகிடுச்சு. இவனுக்கு வந்து போகிற வழி ரூட்டே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. I will camp here for the night and leave in the morning, he thought. அவன் என்ன நினச்சிட்டான், நம்ம இந்த மரத்துக்கடியிலே, அந்த பேர்ட் கேச்சர் நம்ம மரத்துக்கடியிலே நம்ம தங்கிடலாம், ரொம்ப இருட்டாகிடுச்சு, நம்ம மார்னிங் வேணால் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சான். இட் வாஸ் அ வெட் அண்ட் கோல்ட் நைட் அண்ட் ஹி வாண்டட் டு ஸ்டார்ட் டு ஃபயர் கீப் ஹிம்செல்ஃப் வார்ம். அவனுக்கு என்ன ஆகிடுச்சு, ரொம்ப ஈரமாயிட்டான், அந்த மழையில் நனைஞ்சு ஈரமாயிட்டு குளிர ஆரம்பிச்சது. ஐயோ எனக்கு வந்து ஒரு ஃபயர் இருந்தால் நல்லா இருக்குமே, நெருப்பு மூட்டினா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஹி வுட் நாட் ஃபைண்ட் எனி ட்ரை ட்விங்ஸ். அவனை சுற்றி பார்க்கும்போது ஒரு காய்ந்த சரகுகள், இலை சரகுகள் எதுவுமே இல்லை. ஏன்னா அப்படி இருந்தால் தானே நம்ம என்ன பண்ண முடியும், நெருப்பு மூட்ட முடியும். அவனுக்கு அது கண்ணில் படவே இல்லை. The pigeon in the cage woke up and tried to fly only for the wings to hit the cage. அந்த உள்ளே இருக்க அந்த கூண்டுக்குள்ளே இருந்தது இல்லையா, அந்த கேஜுக்குள்ளே இருந்த ஆண்புறா வந்து முழிச்சிருச்சு. முழிச்ச உடனே தன்னுடைய ஃபெதர்ஸ்லாம் டப்புன்னு அடித்து பார்க்குது. அது அப்போ கூட என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மயக்கத்தில் இருந்தது இல்லையா, ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சு. ஸோ த ஹென் பீஜன் ஸ்டார்டட் டு க்ரை. அந்த ஹென் பீஜன் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிச்சு, இந்த வெளியே இருக்க பெண் புறா வந்து உள்ளே இருக்க ஆண் புறாவை பார்த்து அழ ஆரம்பிச்சிச்சு. நீ ஏன் இப்படி உள்ளே போயிட்ட, நான் உன்னை எப்படி காப்பாற்றுவேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுது. ஹர் ஃப்ரெண்ட் சேட், டூ நாட் ஃபீல் சேட் டியர், வி ஹாவ் எ கெஸ்ட் நவ். அந்த உள்ளே இருக்க ஆண் புறா என்ன சொல்லுது, நீ என்னை பற்றி கவலைப்படாத, நம்ம காட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கிறாரு, இப்போ நம்ம வந்து அந்த கெஸ்ட்டை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆண் புறா சொல்லுது. த மேன் இஸ் ஷிவரிங் அண்ட் ஹங்க்ரி, ஹீ நீட்ஸ் our help. The pigeon flew from the tree in search of dry twigs. So இப்போ அந்த ஆண்புறா சொல்லுது, இந்த பேர்ட் கேச்சர் வந்து நம்மளுடைய கெஸ்ட்டு, இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப நடுங்கிட்டு இருக்காரு, குளிரில் நடுங்குறாரு, அவருக்கு வந்து ஃபுட்டும் இல்லை, குளிரில் நடுங்குறாரு, நமக்கு அவர் ஏதாவது ஃபுட்டு கொடுத்து அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஷீ காட் 2 or 3 twigs at a time and made a big heap of dry twigs. ஸோ என்ன பண்ணுது, அந்த பெண்புறா, வெளியே இருக்க பெண்புறா என்ன பண்ணுது, ஓடி போயிட்டு இந்த காஞ்ச சரகுலாம் எங்கெல்லாம் இருக்கோ, அந்த இலையெல்லாம் இருக்கோ எல்லாமே கொண்டாந்து ஒரு நெருப்பு குவியலாக, ஒரு அந்த காஞ்ச சரகை வச்சு ஒரு குவியல், நெருப்பு குவியலாக செஞ்சு அந்த மேன்கிட்ட ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னா 2 கல் இருக்கும், அந்த 2 கற்களை உராசினா மட்டும்தான் நெருப்பு தீப்பொறி வரும். ஸோ அதை வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அதை கொடுத்து நீங்கள் நெருப்பு மூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா கொடுத்த உடனே அந்த பேர்ட் கேச்சர் என்ன பண்ணுறாரு, நெருப்பு மூட்டி ஃபயரை பெருசாக்கி விட்டுறாரு. ஸோ த பேர்ட் கேச்சர் வாஸ் சர்ப்ரைஸ்ட் பை ஹென் பீஜன், ஹீ ஹேட் ஃபயர், யூ ஆர் மை கெஸ்ட். அப்போது அந்த பேர்ட் கேச்சர் சொல்கிறாரு, அந்த ஹண்டர் சொல்கிறாரு, அப்பா எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, நீ என்னை இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் நோ ஃபுட் டு கிவ் யூ, ஐ வில் ஜம்ப் into this fire so that you can eat me. எனக்கு நீங்கள் வந்து குளிரில் இருக்கீங்கன்னு தெரியுது, அதனால் நான் வந்து உங்களுக்கு நெருப்பெல்லாம் கொடுத்து நெருப்பு மூட்டி கொஞ்சம் உங்களுக்கு இதமாக வச்சுருக்கேன். ஆனால் வந்து என்கிட்ட கொடுக்க ஃபுட்டு கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த நெருப்பில் நான் விழுந்துடவா, நான் விழுந்தோடனே என்னை எடுத்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் புறா சொல்லுது. ஸோ த பேர்ட் கேச்சர் வாஸ் ஓவர் வீல்டு பை த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் த பீஜன். ஹி காட் த ஹென் அண்ட் ஸ்டாப்டு ஹர் ஜம்பிங் இன் டு த ஃபயர். ஸோ என்ன பண்ணுது, அந்த கரெக்டாக அந்த புறா நான் குதிச்சிடுறேன், நீங்கள் என்னை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்மளை கவனிக்கவே மாட்டோம் மற்றவங்கள, கரெக்டுங்களா? ஸோ அந்த ஹென் பீஜன் என்ன பண்ணுது, பரவாயில்ல எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி, நமக்கு தேடி ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காரு, அந்த கெஸ்ட்டை நம்ம பார்த்து கரெக்டாக அனுப்பணும் அப்படின்றதுக்காக அவர் ஷிவரிங்காக இருக்கும் போது நெருப்பு மூட்டி கொடுத்ததா, அந்த ஃபயர் ஹீப்பை வச்சு கொடுத்ததா, ட்ரை ட்விங்ஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இரையாக ஆகிறதுக்கு நான் நெருப்பில் விழுறேன்னு சொல்லிட்டு விழ போகும்போது அந்த பேர்ட் கேச்சர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பிடிச்சிடுறாரு, நீ அப்படிலாம் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி. ஓ கைண்ட் பேர்ட், வாட் டு யூ வாண்ட் ஃப்ரெண்ட், வாட் டு யூ வாண்ட், ஐ வில் ஹெல்ப் யூ இன் எனி வே ஐ கேன், சைட் த பேட் கேச்சர். நீ வந்து எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதே போதும், நீ ஏன் இப்படி நெருப்பில் குதிக்காத, உனக்கு வேறு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட் கேச்சர் கேட்குறாரு. ப்ளீஸ் செட் மை ஃப்ரெண்ட் ஃப்ரீ, என்னுடைய ஃப்ரெண்டு தயவுசெய்து ஃப்ரீயாக விட்டுருங்க, அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடுங்க. மை லைஃப் வில் பி மீனிங்லெஸ் வித்தவுட் ஹிம். அவன் இல்லைனா, அந்த புறா இல்லைனா என்னோடய வாழ்க்கையே மீனிங்லெஸ்ஸாக ஆகிடும். ரிப்ளைட் த பீஜன், அந்த ஹென் பீஜன் சொல்லுது.
he opened the cage and set the pigeon free. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆண் புறாவை ஓப்பன் பண்ணி அந்த பீஜனை ஃப்ரீயாக விட்டுறா. I was cruel and selfish. யார் சொல்கிறது? I was cruel and selfishனா, நான் ஒரு கொடுமைக்காரன், சுயநலவாதி, என்னோட இறைக்காக நான் வந்து நான் பிடிச்சிட்டேன், இந்த ஆண் புறாவை பிடிச்சிட்டு வந்துட்டேன், நான் எவ்வளோ சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட் கேச்சர் சொல்கிறாரு. I will never trap any bird again. இதுக்கப்புறம் நான் எந்த பேர்டையுமே நான் இதில் பிடிக்க மாட்டேன், said the bird catcher. He stayed the night there. அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டு, in the morning the pigeons got him nuts, fruits and seeds to eat. ஸோ காலை விடிஞ்ச உடனே அந்த 2 புறாவும் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, அவருக்கு சாப்பாடு கொடுத்தது. என்ன சாப்பாடுலாம் கொடுத்ததுன்னா, நட்டு, ஃப்ரூட்ஸு, அந்த இதுக்கு இல்லையா, அந்த பழக்கொட்டைகளும் அப்புறம் பழங்களும் விதைகளும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. த பேர்ட் கேச்சர் தேங்க்டு த பீஜன்ஸ் அண்ட் வாக்ட் அவே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பேர்ட் கேச்சர் என்ன பண்ணுறாரு, 2 பீஜனுக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இன் திஸ் லெசன் சில்ட்ரன் we are going to understand this lesson is, so help the needy, help the guest. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்ம வீடு தேடியோ நமக்கு தேடி நம்ம இடத்துல ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு விருந்தோம்பல். ஸோ இவங்க கரெக்டாக அந்த விருந்தோம்பல், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை கரெக்டாக செஞ்சதுனால தான் அந்த பேர்டும் ஆண் புறாவும் வெளியே வந்தது. ஸோ வந்து பேர்ட்ஸ்க்கும் இவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத அந்த பேர்ட் கேச்சர் ஃபீல் பண்ணார். ஸோ லைக் தட் we have to be hospitality to our guest. Clear children? Yes children, now we are going to see the book exercise in the book page number 91. So Roman number 1 is write true or false. The first one, the pigeon started to worry for her friend. Yes, is it true? Second one, they would rest on the tree. True. Third one, the bird catcher's clothes were dry. False. Fourth one, the pigeon flew away for dry twigs. True. The bird catcher let the pigeon jump into the fire. False. The Roman number 2, fill in the blanks. The first one is, the pigeon returned home when it started to rain. Rain, R-A-I-N, rain. Second one, the bird catcher had a pigeon in his cage, C-A-G-E, cage. Third one, the bird catcher decided to sit under the tree, T-R-E-E, tree. Fourth one, the hen pigeon got dry twigs for the bird catcher, twigs, T-W-I-G-S, twigs. Yes children, now we are going to see the lesson sports. Lesson is sports, the strength in his weakness, பலவீனத்தின் வலிமை, the strength in his weakness. Here the characters are Agilan and his parent, his master, judo master. So in the book page number 98 we are going to see the lesson, the strength in his weakness. Agilan was an active and energetic boy. Agilan வந்து ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜியாக இருப்பான். He liked sports as much as studies. அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், படிப்பை விட ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். They were like his eyes. He choose one over the other. He had a passion for sports. அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலே ஒரு ரொம்ப ஃபேவரட்டான இதுவாக இருந்தது. அவனோட எய்மே வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ he spent most of his evening in the playground. ஈவினிங் எல்லாமே பிளே கிரவுண்டில் தான் இருப்பான். He was also remembered his father's word, learn well and live well. அவங்க ஃபாதர் என்ன சொல்லுவார், நல்லா படிக்கணும், நல்லா வாழணும், நல்லா புரிஞ்சு நல்லா கற்றுக்கணும், நல்லா வாழணும் அப்படின்ட்டு. ஸோ அகிலன் used to spend his morning on his studies. His physical education teacher was his inspiration. அவன் ஊக்குவிச்சது யாருன்னா அவனுடைய பிடி டீச்சர் தான். ஸோ த டீச்சர் வாஸ் குட் அட் ஜூடோ. அந்த டீச்சர் எப்படி இருந்தாங்கன்னா, ஜூடோ அப்படின்னா ஜப்பானீஸில் நம்ம எப்படி கராத்தே இங்கே சொல்கிறோமோ ஜப்பானீஸ் ஆர்ட் இது மாதிரி தான் அது ஜூடோ. ஸோ அதில் ரொம்ப குட் டீச்சராக இருந்தாங்க. ஹிஸ் பேஷன் வாஸ் லேர்னிங் ஜூடோ grew every day. He was afraid that his interest in judo would upset his parent. Finally one day Agilan told his parent about his passion for judo and also showed the medals he won in sports. His parents was astonished on seeing the medals and certificates that he won in school. ஸோ அவங்க என்ன பண்ணுறான், ஜூடோவில் ரொம்ப இவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவன் என்ன பண்ணிட்டான், பயந்துட்டான். ஒரு பக்கம் நம்ம வந்து அப்பா வந்து நம்ம படிக்க மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இறங்கிட்டோமே, அப்பா கஷ்டப்படுவாரோ அப்படின்ட்டு. இருந்தாலுமே என்ன பண்ணிட்டான், என்னுடைய பேஷன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறான். என்னென்னு பேசுகிறான்னா, எனக்கு ஜூடோ ரொம்ப பிடிக்கும்ப்பா, எனக்கு ஜூடோ பிளேயர், நான் வந்து ஜூடோ மாஸ்டராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பாருங்கப்பா நான் ஸ்கூலில் இவ்வளோ மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடல் இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து காமிக்கிறான். அப்படி காமிக்கும் போது அவங்க டேடிக்கெலாம் அவங்க பேரண்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னடா என் பையன் இவ்வளோ திறமையாக இருக்கான் இந்த ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் a few months in an accident அகிலன் லாஸ்ட் his left hand. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, அகிலன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனோட லெஃப்ட் கை என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட் கை என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. ஸோ that day onwards he did not go out of house often. He used to sit in a corner. His parents were keen to fulfill his son's passion. His
His father showed an advertisement of a judo school that he came across in a newspaper. Agilan saw the advertisement. His passion for judo energized him. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து உடஞ்சி போய் மனசே உடஞ்சி அவன் வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சான். ஏன்னா ஜூடோக்கு வந்து நம்ம முக்கியமே ஃபஸ்ட்டு 2 கை மட்டும்தான் முக்கியமே. ஸோ அதில் ஒரு கையே இல்லை அவனுக்கு. அவன் மனசை உடஞ்சி உட்காரும் போது அவங்க பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, ஜூடோ மாஸ்டர் இது மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷனாக அந்த ஸ்போர்ட்ஸை வந்து ஆத்தரைஸ் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தவொடனே நம்ம பையனுக்கு அதுதானே முக்கியம், அவன் அதானே கேட்டே இருந்தான், அவனை கொண்டு போய் சேர்த்து விடுவான் அந்த இடத்துல. அவனால் முடிஞ்சால் அவன் கண்டிப்பாக அவனால் முடிஞ்சால் ஃபாஸ்ட்டாக வந்துடுவான் அப்படின்ட்டு. ஸோ ஜூடோ மாஸ்டர் ட்ரெயின்ட் ஹிம் இஸ் த பேசிஸ் பிஃபோர் டீச்சிங் த அட்வான்ஸ் ஸ்கில். எவ்ரி ஒன் வண்டர்டு ஹவ் எ பாய் ஆர்ம்டு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி வந்து இந்த பையன் வந்து இது பண்ணுவான், ஒரு கையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. 2 வருஷமாகவே ஒரே ஸ்ட்ரோக் தான் அவங்க மாஸ்டர் கற்றுக் கொடுத்துட்டே இருந்தார். 2 இயர்ஸாக ஒரே ஸ்ட்ரோக் மட்டும் தான் கற்றுக் கொடுத்துட்டே இருந்தார். அப்படி கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் போது அவங்க மாஸ்டர் என்ன பண்ணார், பிக்டு பை த மாஸ்டர் ஃபார் நேஷனல் ஜூடோ காம்படிஷன் கூட்டு போகிறார். நேஷனல் ஜூடோ காம்படிஷனுக்கு அங்கே போனோடனே எல்லாருமே அகிலனை பார்த்து டீஸ் பண்ணுறாங்க. ஐயோ ஒரு கையை வச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறான், அகிலன் ஈஸிலி டிஃபீட்டட். 6 கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுறான், ஈஸிலியாக அடித்து இது பண்ணிடுறான், அவங்கள டிஃபீட் பண்ணிடுறான். ஏன் கேட்டோன்னா அகிலன் கடைசியில் என்ன ஆகிட்டான், ஃபைனலுக்கு ரீச் ஆகிட்டான். எப்படி அந்த ஜூடோ இதுலேயே ஃபைனலுக்கு ரீச் ஆகிட்டான். ஸோ அகிலன் ஹார்ட் பீட்டிங், என்னடா நம்ம போயிட்டு நம்ம ஒரு கையை வச்சுட்டு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டோமே, எப்படி என்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் த ஃபைனல் மேட்ச் பிகின் அண்ட் இட் வாஸ் டோட்டல் ஆஃப் 6 ரவுண்ட். 6 ரவுண்ட் வச்சாங்க. த ஆப்பனண்ட் ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிஃபீட்டட் அகிலன் ஈஸிலி இந்த ஃபர்ஸ்ட் 2 rounds. ஸோ ஃபஸ்ட்டு 2 roundsல அகிலன் டிஃபீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அகிலனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுனாடா, அவங்க மாஸ்டர் சொல்கிறாரு, த ரெஃப்லி அகிலன்ஸ் மாஸ்டர் ரஸ்ட் டு ஹிம் அண்ட் சைட், பிலீவ் யுவர் செல்ஃப். உன்மேலே நம்பிக்கை வை, உன்னோட மேலே நம்பிக்கை வை, உன்னால் முடியும். நீ வந்து இருக்கிறதுலே கஷ்டமான ஸ்ட்ரோக்கு உனக்கு நீ 2 வருஷமாக ட்ரெயின் பண்ண ஸ்ட்ரோக்கு, நீ ப்ராக்டிஸ் பண்ண ஸ்ட்ரோக்கு. ஸோ உன்னால் முடியும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து சொல்கிறார். த கீ டு சக்ஸஸ் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். என்னது வெற்றிக்கு காரணம் என்னென்னா, நீ எதை நோக்கி போறியோ அதை கரெக்டாக செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அகிலன் ஃபெல்ட் சம் நியூ எனர்ஜி ரஷிங் த்ரூ ஹிம். He did not want to lose this match. Agilan understood the hidden hint. அவன் மறைஞ்சிருக்க அவனுடைய ஒரு திறமையை பார்த்தான். மாஸ்டர் gave him. He had to focus on a single stroke and not strength of the opponent. உனக்கு வந்து அவன் எதிரி எப்படி இருக்கான், வலிமையாக இருக்கானா பார்க்காத, நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிய, உண்மையில் நம்பிக்கை வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொன்னோன்னே அகிலன் கரெக்டாக ஃபைனலில் அந்த மேட்சை வின் பண்ணிடுறான். அகிலன் had won the finals. He was the champion. அகிலன் என்ன பண்ணுறான், அவன் தான் சாம்பியனாக ஆகிறான். அகிலன் thanked his master for training him and believing him. ஸோ அகிலன் என்ன பண்ணுறான், ரொம்ப அந்த மாஸ்டர் ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர், நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு மாஸ்டர் சொல்கிறாரு, உன்னோட சீக்ரெட் என்ன தெரியுமா, ஜூடோவில் வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் ரொம்ப முக்கியம். நீ ஆப்போனண்ட்டை எதிர்க்க போகும்போது லெஃப்ட் ஹேண்டில் தான் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க, அந்த கை உனக்கு இல்லை. ஸோ அதனால் நீ என்ன பண்ணிட்ட, ஈஸியாக அவனை வின் பண்ணிட்ட. ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப், உன் மேலே நம்பிக்கை வை, உன் பலவீனம் எதுவோ அதே உன் ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கோ அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு. கிளியர் சில்ட்ரன்? Yes children, now we move on to the book exercise. In the book page 101, choose the correct option. His father wanted him to do well in cricket, studies, kabaddi. So here the answer is studies. Agilan's passion is to learn karate, judo, kalari. Here the answer is judo. Master trained Agilan on a 2 strokes, many strokes, single stroke. Here the answer is single stroke. Agilan learned judo for 3 years, 2 years, 1 year. So answer is 2 years. B, name the character or speaker. So believe yourself. Who said? Judo master. Believe yourself. Who said? Judo master. Learn well, live well. Agilan's father. Learn well, live well. Agilan's father. How did I win the competition in a single stroke? Agilan. Who said this? Agilan. My dear, you learned the most difficult stroke in judo. So who said this? Judo master. Who said this? Judo master. Now we are going to see the nouns, English 2 grammar part nouns. In your book page number 15 is having children. So here the nouns is நம்ம என்ன சொல்கிறோம் nouns அப்படின்னா, so a word tells about the name of a person, place or thing. So ஒருத்தரை பற்றி நம்ம place, person, animal, things அதை பற்றி பேசுகிறது தான் நம்ம noun சொல்கிறோம். அதில் காமன் நவுன்னா பொதுவாக ஒருத்தருக்கு நேமோ பிளேஸோ கொடுக்கறது தான் காமனாக கொடுக்கறது வந்து நவுன் சொல்லுவோம். காமன் நவுன் அப்படின்னா ஸ்கூல், பேரண்ட், ஃபேமிலி இதெல்லாம் வந்து காமனாக சொல்கிறது. ஸோ ப்ராப்பர் நவுனா பர்டிகுலர் நேம் கொடுக்குறது. பர்டிகுலர் நேம்னா ஸ்கூல்னா ஷேபா ஸ்கூல், பேரண்ட்னா அம்மா அப்பா அவங்களுடைய நேம் கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு நேமை கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ராணி இஸ் மை மதர், ராஜா இஸ் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி ப்ராப்பராக ஒரு தனிப்பட்ட நேம், பர்டிகுலர் நேம் ஆர் பிளேஸ் ஆர் பர்சன். அனிமல் அப்படி காமனாக சொல்லாமல் மங்கி அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ப்ராப்பர் நவுன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுனா அந்த
குவாலிட்டியை குறிக்கும். எப்படின்னா குவாலிட்டி, கான்செப்ட், ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் கைண்ட்னஸ், குட்னஸ், யூத், எம்யூனிட்டி, ஆங்கர், சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லிட்டு அது குவாலிட்டி, தன்மையை குறிக்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ கலெக்டிவ் நவுன்னா குரூப்பாக இருக்கிறது, எல்லாமே கும்பலாக இருக்க சொல்லுவாங்க இல்லையா. பண்டல் ஆஃப் பேப்பர்ஸ், பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி பஞ்சு, ஃப்ளைட்டு, குரூப்பு, ஸ்வாம், கேங்கு, கும்பலாக இருக்கும் கேங்கு, ஒரு டீம்னு சொல்லலையா. அது கலெக்டிவாக எல்லாமே வந்து குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் அனிமல்ஸை பற்றி சொல்கிறது தான் கலெக்டிவ் நவுன். கிளியர் சில்ட்ரன்? Now see the grammar part children. Classify the underlined words as proper noun na pn போடணும், common nouns na cn, abstract noun na an. So Misha is the Lata Mangeshkar of our class. So Lata Mangeshkar, here they are giving the name, so it is a proper noun pn. So the judgment on the case is pending. Judgment வந்து குவாலிட்டியை குறிக்கும். So it is abstract noun an. I need to practice grammar more often. So grammar is a common noun. So for cn, Mr. Pitwala has been transferred to Jhansi. So Pitwala is a name given to a person. So it is a proper noun. The surgeon arrived late for the operation. Surgeon is a common noun for the cn. So now page number 17. Complete these sentences with suitable collective nouns. Collective group-ஆ இருக்கிறது. A shoal of fish. Fish வந்து குரூப்பாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா shoal, shoal, shoal of fish was swimming near the river bank. Standing, second one, standing on the deck, she watched a dash of dolphins. So dolphin, கும்பலா dolphins இருந்தால் நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா pod, pod, group of dolphins is called as pod, pod, a pod of dolphins swimming in the sea. See, a dash of lions attacked the safari car. Pride of lions, லயனோட சிங்கத்துடைய கூட்டத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? pride, pride, pride. They fourth one, they picked a whole dash of grapes from the vine. ஸோ கிரேப்பு நம்ம வந்து கொத்து சொல்லுவேன், திராட்சை கொத்து, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? bunch of grapes, bunch, bunch of grapes. Next one, a gang of thieves attacked the neighborhood last night. Gang, கும்பல், திருடர்கள் கும்பல் சொல்லுவோம் இல்லையா. gang, gang, gang of thieves attacked the neighborhood last night. Yes children, now in the book page number 19, fill in the blanks with the words in the box. So see here the options are the given children. A and many, for a few. The girl has to buy a gift for the party, a gift to the party. My brother has dash toys, 4 toys. The chief guest spoke dash words, a few words, a few. Here the answer option. Are you ready with dash answer? An answer. Are you ready with an answer? Dash peacocks are spotted in the park before the rain. Many peacock. Yes children, I hope that you all understand the English lesson and the grammar part. So we will meet in the next class. Thank you children.